ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையை நீங்கள் கொடுத்தமைக்காக உனக்கு கோடாகோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கடந்து வந்த பாதையிலே நீ பாராட்டிய தயவு, இரக்கம், கிருபைக்காக, உதவிக்காக உனக்கு நன்றி சொல்லும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவராக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் தகப்பனே. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், ஜீவன் பலனோடு வைத்திருக்கிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளை நீக்கி கொண்டு வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவருக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறீர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் மாறாதவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடியும் வரை உடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஆண்டவருக்குள் வாழ்கிற நமக்கு நிச்சயமாக வெற்றி தான் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்த ஆண்டவர், அவருக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி மேவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி மேவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எழுப்பு, ஒரு தோலை கையில் எழுப்பு, நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து வைத்தார், சிலுவையில் அறைந்து வைத்தார். இயேசு காலால் மிதித்து வைத்தார், இயேசு காலால் மிதித்து வைத்தார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே, சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, தோல்வியே கிடையாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு பரிகாரி, அவர்தான் நமக்கு சகாயர், அவர்தான் நமக்கு ஹெல்ப்பர், அவர்தான் நமக்கு சிநேகிதர். ஹல்லேலூயா. ஆகையால் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். இயேசு பெரிய காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு செய்து முடித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவான், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவான். அனுதினம் என்னை தேடிடுவான்,
நான் அடித்திடும் பெறனை தேற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய். ஆவியில் உண்மையை ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். சிறிது நேரம் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படி, தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படி, நம்மை வழி நடத்தும்படி அவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுப்போம். 247 பேர் குஜராத்திலிருந்து ஃப்ளைட்டில் லண்டனுக்கு புறப்பட்டாங்க. என்ன எல்லாம் போனவங்க நிறைய பேர் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாம். டாக்டர்ஸு, பிஸ்னஸ் மேன், அவ்வளோ பெரியவங்க. ஒரு குடும்பம் மாத்திரம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 3 பிள்ளைகள். என்ன நடந்தது? திகைத்து திடுக்கிடும் காரியம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. சும்மா போகிறவங்க வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிடுவானான்னு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில், உலகத்தில் நான் எல்லாவற்றையும் சாதிப்பேன் என்று சொல்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காரியம் நடக்குது. அதிகாரம் 1000 இருந்தான்னா, பெரிய காரியம்லாம் இருந்தான்னா, நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் எல்லாம் நினைத்தா இருந்தான்னா, ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் பாருங்கள். ஏனென்று சொன்னால் பாவம் அந்த குடும்பங்களுக்கு தேவன் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்மை நடத்தி வருகிறாரே, நம்மை நடத்துகிறாரு, கண்மணி போல நடத்துகிறாரு. நம்முடைய கவலை தான் நமக்கு பெருசா தெரியுது. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்து நடத்துகிறாரு. வெற்றியை சிறக்கும்படி, வெற்றியை சுதந்திரிக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, அதற்கு நன்றி சொல்லும்படியாகத்தான் சபைக்கு வருகிறோம். எந்த மனிதனுக்காக நான் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் மகிமைப்படுத்த வருகிறேன். என் ஆவியானவரை நான் மகிமைப்படுத்த வருகிறேன். பிறந்ததிலிருந்து இதுகாரம் காப்பாற்றுகிறேன் ஆவியானவர் என் தேவனை மகிமைப்படுத்தும்படி வருகிறேன். ஹல்லேலூயா. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் I don't bother about the problem. ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கவலை இல்லை. ஏனென்றால் என்னை நடத்துகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை நடத்துகிற ஒரு ஆவியானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவுகள், சத்தியத்தை உங்களை விடுதலையாக்கும், உங்களை விடுதலையாக்கும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நன்றி அறிதல் உள்ளவராக இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கும். அவ்வளவு காரியங்களை நமக்கு செய்து வைத்திருக்கிறார். அவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நமக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் சொல்லவே முடியாது. அவர் எல்லாம் அதினவின் காலத்தில் நேர்த்தியாக
நமக்கு காரியங்களை ஆண்டவர் செய்து கொடுத்தார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரே, அதை விட சால சிறந்தது என்ன இருக்கிறது? நீங்கள் நோக்கி பாருங்கள், முன்னோக்கி பாருங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு. அறிந்தும் நடந்திருக்கிறது, தெரிந்தும் நடந்திருக்கிறது, மறைமுகமாகவும் நடந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தம் கொண்டு வருகிறாரே. ஹல்லேலூயா. நாம் நிர்மலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உந்தன் நாமே எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாடும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாமே எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாடும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாமே எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் நாவே எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஜீவ கண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ கண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் நாவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் நாமம் எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேண்டும். வாழாலெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும், வாழாலெல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். உந்தன் நாவே எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களோடு இருந்தார், பலப்படுத்துவார், உதவி செய்வார். நமக்கு உதவி செய்வது தான் ஆவியானவர். அதனால்தான் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப யாருக்கும் சொல்லப்பட்ட வசனம் அல்ல இது, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் எழுதி வைத்த வசனம் அது. நம்முடைய உள்ளத்தை ஆவியானவர் இருப்பாரானால், நம்ம அபிஷேகம் பண்ணினவர் நமக்குள்ளே இருப்பாரானால், எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார், சிறைச்சாலையினுடைய அனுபவத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஏனென்றால் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். You are the innocent people. ஒன்றும் அறியாதவர்கள், எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் அல்ல. ஆனாலும் ஒன்று தெரியும், நீர் என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை கொடுங்க, எனக்கு அனுகூலமா கொடுங்க, எனக்குன்னு கேட்கிறாரு தாவீது. அதான் தேவனுடைய அபிஷேகம், தேவ ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், மாமிசமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், பற்பல பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். சும்மா வந்துட்டு சும்மா போறதுல பிரயோஜனமே இல்லை.
ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ரொம்ப கடினமான பாதையில் நம்ம போனாலும், கஷ்டத்தில் போனாலும், ஆசீர்வாதத்தில் போனாலும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நாம் நீதியை நாம் தேடும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். நேர்த்தியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். நமக்கு வருகிற ஆபத்து, விபத்து, பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி செய்வார். நம்மை படைத்தவர் ஆண்டவர், நம்மை உருவாக்கினவர் ஆண்டவர், நமக்குள் எண்ணங்களை வைத்தவர் ஆண்டவர். உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு நடத்துவீர். பூரண சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் வேதம் சொல்கிறது அவன் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான், துக்கம் நிறைந்தவனாக இருக்கிறான் என்று யோபு சொல்றாரு. ஆனாலும் யோபு சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார், உனக்கு செய்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி receive the blessing from the God, Holy Spirit anointing, moved with the compassion, ஒவ்வொரு மீதும் ஊற்றும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு நிரப்பும்படியாக தகப்பனே மனமிறங்கும், மனமிறங்கும். புதுப்பியும், புதுப்பியும், ஒவ்வொருவரையும் புதுப்பியும், புதுப்பியும், புதுப்பியும். பழைய முந்தின ஆலயத்துடைய மகிமையை காட்டிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிந்தின ஆலயத்துடைய மகிமை பெரிதாய் விளங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு பலப சந்தர பிலிபிக்கர பலப, ஒரு மாத்துர பலப சந்தர பிலிபிக்கர பலப. ஹல்லேலூயா. the mighty power, தேவனுடைய வல்லமையை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த வல்லமை வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், சாபங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்யும் போது ஒருவனும் உங்கள் மீது கைப்பட முடியாது, ஒருவனும் உங்கள் மீது எதிர்த்து நிற்க முடியாது, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும் என்று சொன்ன தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் சத்தியம். இயேசு என்றால் சத்தியம். அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒருவனும் ஒரு காலம் இடரை உண்டாக்க முடியாது என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சபைக்கு வருவதற்கு ஒரு மூலாதாரம் தேவை, நீங்கள் சபைக்கு வருவதற்கு ஒரு அடையாளம் தேவை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக மாறுகிறான், பழையவை ஒழிந்து போகிறேன், எல்லாம் புதிதாகிறது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு காண கிருபை செய்தீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் உம்மை
நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இம்மட்டும் உதவின எபினேசர், இனிமேலும் அவர்தான் உதவி செய்ய முடியும். மனுஷனை நம்புவதை பார்க்கில் கர்த்தரின் மேல் பற்றியிருப்பது பாக்கியம், பாக்கியவான். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உடைய பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவளை பொறுப்படுத்தி நடத்துங்க. உடைய சித்தம் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சபையிலே உடைய வல்லமை பெரிதாக இருக்கட்டும், உடைய வார்த்தைகள் பெரிதாக இருக்கட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் நீங்க செய்யப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளமாக பிள்ளைகளை உருவாக்குங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.